பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாவருக்கும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்களை கொடுக்கிறோம். தேவ சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. இந்த நாள் ரட்சணையினால், இந்த நாள் அனுகிரகத்தினால் தேவன் உங்களையும் என்னையும் ஆஸ்வதிக்கிற ஒரு நாள். ஆசீர்வாதம் என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு உயர்வு, ஒரு மேன்மை. எல்லாவற்றையும் விட அவரோட சேர்ந்து நடந்து அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டு அவருடைய சொந்த பிள்ளைங்கிற ஒரு ஸ்தானத்திற்கு வந்து இந்த பூமியிலே ஒரு நல்வாழ்வை, நலமான வாழ்வை வாழ்ந்து, அது மாத்திரம் இல்லாதபடிக்கு மரணத்துக்கு பின்பு அல்லது ஆண்டவருடைய வருகைக்கு பின்பு அவரோடு கூட நித்தியத்தை செலவிடுகிற ஒன்றுதான் உண்மையான ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் நீங்கள் இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பதால் நல்ல ஒரு ஆலோசனை சொல்லுகிறோம். இந்த பூமியிலே உங்களை என்னையும் சிருஷ்டித்த தெய்வம் மனுஷனாய் சுமார் 2020 வருஷங்களுக்கு முன்பாய் வந்தார். அவர் நம்ம ஒவ்வொருவருக்காகவும் பலிகடாவாக மாறி கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களை, சாபங்களை நீக்கும்படிக்கு, நமக்கு ஒரு புது வாழ்வை, மறுவாழ்வை கொடுக்கும்படிக்கு அவர் மரித்தார். அவர் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம சித்திகரிக்கிற ஒன்றாக இருக்கிறது. அவை இந்த பூமியிலே ஒரு நல்வாழ்வு வாழ வேண்டுமானாலும், ஒரு சமாதானமான சந்தோஷமான ஒரு வாழ்வு வாழ வேண்டுமானால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால யாரெல்லாம் கழுவப்படுகிறார்களோ, இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி யார் நடக்க ஆரம்பிக்கிறார்களோ, அவருக்கு இயேசுவானவர் இந்த வாழ்க்கையிலையும் இனி வரக்கூடிய வாழ்க்கையிலையும் ஒரு மேன்மையை, ஒரு உயர்வை தேவன் வைத்திருக்கிறார். இயேசு உங்களோடு நேசிக்கிறார். அவர் உங்களுக்காகவே இந்த பூமியிலே மனுஷனாக வந்த தெய்வம். அந்த இயேசு நாமத்தினாலே, அவருடைய திருப்பெயராலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவாராக. இந்த உங்களுடைய நாட்களிலே இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தட்டும். இது இயேசு கிறிஸ்து நமக்கு போதுமானதற்கும் அதிகமான தெய்வம். அவர் சகலத்தையும் பொறுப்படுத்தி நடத்துகிற ஒரு ஆண்டவர். கடந்த சில வாரங்களாய் நாம் எபேசிய நிறுவனத்தின் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்வில் இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் என்ன என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் முதல் 3 அதிகாரங்கள், எபேசிய நிருபத்திலே முதல் 3 அதிகாரங்கள் இறையியல் கோட்பாடுகளாகவும், கடைசி 3 அதிகாரங்கள் நடைமுறை சத்தியங்களாகவும் இருக்கிறது என்று நம்ம பார்த்தோம். இந்த கடைசி 3 அதிகாரங்களை பார்க்கும்போது 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே அதற்கு அந்த முதல் 3 வசனங்களுக்கு நம்ம கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு, அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடத்தல் என்று கொடுத்து அதன் அடிப்படையிலே நம்ம தியானிச்சோம். walk worthy according to the call அப்படின்னு சொல்லி நம்ம தியானிச்சோம். 4ஆவது வசனத்திலிருந்து 6ஆவது வசனம் வரைக்கும் calling and 7 oneness என்று நம்ம தியானிச்சோம். அழைப்பும் 7 விதமான ஒரே தன்மைகளும் என்று நம்ம பார்த்தோம். கடந்த வாரத்திலே 4ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தை தியானிக்க துவங்கினோம். இந்த 7ஆவது வசனம் கிருபையையும் ஈவையும் குறித்து பேசுகிறது. கிருபையும் ஈவையும். போன வாரத்திலே நம்ம கிருபை என்றால் என்ன, கிருபையினாலே நம்ம கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன இதெல்லாம் போன வாரத்திலே நம்ம தியானிச்சோம். இன்றைக்கு அதனுடைய மறுபகுதியா இருக்கிற ஈவை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஈவு என்றால் என்ன என்று சொல்லி போன வாரத்திலே நான் உங்களுக்கு சொன்ன ஞாபகத்தில் இருக்கும். இந்த மூல மொழியிலே அல்லது கிரேக்கத்திலே இந்த கிருபை என்பதை ஹரிஷ் என்றும், இந்த ஈவு என்பதை ஹரிஷ்மா என்றும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னேன். ஹரிஷ் என்றால் ஈவு அல்லது வரம் என்று பொருள். ஹரிஷ் என்றால் கிருபை என்று பொருள். தேவன் நமக்கு கிருபையை கொடுக்கிறாரே, இதுதான் நம்ம ஹரிஷ் என்று வேதம் சொல்கிறது. அந்த ஹரிஷ் இருந்துதான் ஹரிஷ்மா என்று ஒரு வார்த்தை வருகிறது. இந்த ஹரிஷ்மா என்பது தமிழ் வேதாகமத்திலே ஈவு என்றும், ஆங்கில வேதாகமத்திலே கிஃப்ட் என்றும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதாவது வரம் என்றும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அப்போ தேவன் போன வாரத்தில் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிக்கிறார். தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த ஹரிஷ் என்று சொல்லக்கூடிய அந்த கிருபையை, கிரேஸை தேவன் நமக்கு கொடுக்கிறார். நாம பெற்றுக்கொண்ட
மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அது வரமாக மாறுகிறது அல்லது ஈவாக மாறுகிறது. அதுதான் அந்த கரிஷ்மா என்று அழைக்கப்படுகிற ஒரு வார்த்தை. கரிஷ்மா என்று சொல்லக்கூடிய வார்த்தை சிங்குலர் வேர்ட். அது ஒரு ஒருமையை குறிக்கிற ஒரு வார்த்தை. அதனுடைய பன்மை அந்த ப்ளூரல் வேர்டு தான் கரிஷ்மதா என்கிற வார்த்தை என்ற நம்ம கடந்த வாரத்திலே நாம தியானிச்சோம். அதுக்கு ஆதாரமாய் திரும்பமாய் இந்த வசனத்தை வாசித்து விட்டு இன்றைக்கு அந்த ஈவு என்றால் என்ன என்று தியானம் செய்ய போகிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது என்று இங்க சொல்கிறார். ஆண்டவர் தம்முடைய ஈவின், தம்முடைய வரத்தின், தம்முடைய கரிஷ்மாவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கும் ஆண்டவர் கிருபையை அளித்திருக்கிறாரா? திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், இந்த கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றிருக்கிறோம். இந்த கிருபையை தேவன் எப்படி கொடுத்திருக்கிறாருன்னா, நாம் மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆசீர்வாதமாய் மாற போகிறோம், நாம் எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் மாற போகிறோம், மற்றவர்களுக்கு எந்த விதத்திலே நாம் அந்த ஈவை கொடுக்க போகிறோம், வரத்தை கொடுக்க போகிறோம், இதை பொறுத்து ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறாரா? கிருபை என்பது என்ன? தகுதி இல்லாத ஒருவருக்கு எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு பேர் தான் இந்த கிருபை என்கிற வார்த்தை. கிரேஸ் அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா, இட்ஸ் அன்மெரிட்டட் ஃபேவர். தகுதி இல்லாத ஒருத்தருக்கு ஒன்றை கொடுக்கிறதா கிருபை. இல்ல நான் பரிசுத்தவான், நான் ரொம்ப ஜெபிக்கிற ஆளு, ரொம்ப வேத வாசித்த வேத ஞானம் உள்ளவன், ரொம்ப திறமசாலி, நான் அப்படியா இருக்கும் இப்படியா இருக்குன்னு சொல்லி நம்ம ஏதோ ஒன்று இருக்கும் நினைச்சு தேவன் நமக்கு இந்த கிருபையை கொடுக்கவில்லை. இந்த கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்று பார்த்தோம். சோ நமது கிருபை தகுதி இல்லாத நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த தகுதி இல்லாத நாம் அந்த கிருபையை பெற்று மற்றவர்களுக்கு அது ஈவாய் வரமாய் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் நாம் அதை மாற்ற வேண்டுவதாய் கொடுக்க வேண்டுவதாக இருக்கிறோம். பிதாவாகிய தெய்வம் இந்த கிருபையை குமாரனாகிய கிறிஸ்து மூலமாய் நமக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எங்களுக்காக எனக்காக மரித்தபடினாலே இந்த கிருபை நமக்கு சாத்தியமாயிற்று. அவர் நம்ம மேல வந்த அன்பினாலே நம்முடைய ஜீவனை நமக்காய் கொடுத்ததினாலே இந்த கிருபை நமக்கு சாத்தியமாயிற்று. அவர் கல்வாரி சிலுவையிலே இயேசுவானவர் சிந்தின ரத்தம் தான் உங்களுக்கு எனக்கு மீட்பாய், ரட்சிப்பாய், கிருபையாய் மாறுவதற்கு காரணமாய் இருக்கிறது. அப்ப இந்த கிருபை பிதாவாகிய தெய்வத்திலிருந்து, திருத்துவத்திலே பிதாவாகிய தெய்வத்திலிருந்து அல்லது தேவனிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது. நமக்கு இப்படி கிடைத்த இந்த கிருபை பரிசுத்த ஆவியானவராலே பலப்படுத்தப்பட்டு, அது பரிசுத்த ஆவியானவராலே நம்ம பயன்படுத்தப்பட்டு இது ஈவாய் மரமாய் மற்றவர்களுக்கு போய் சேர்க்கிற ஒன்றாய் இருக்கிறது. அப்ப கிறிஸ்து இடைப்படுகிறார் கிருபை நமக்கு கிடைப்பதற்கு, பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிறார் அது ஈவாய் மரமாய் மற்றவர்களுக்கு மாறுபடிக்கு தேவன் விதமாய் செய்கிறார். அப்போ இந்த அன்மெரிட்டட் ஃபேவர் அப்படின்னு சொல்றோமே, இந்த தகுதி இல்லாத ஒருவருக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறாருன்னு சொல்றோமே, அப்படின்னா இந்த தகுதி இல்லாத ஆளுக்கு தேவன் கிருபையை கொடுத்தார். இந்த தகுதி இல்லாத ஆளு தான் இது கிருபையை பெற்று மற்றவர்களுக்கு அது வரமாய் ஈவாய் மற்றவர்களுக்கு அதை கடத்தி செல்கிறார் என்று பொருள். நல்லா கவனிக்கணும். அப்ப வரம் அது ஈவு ஒரு ஆள்கிட்ட செயல்படுகிறது என்றால், ஒருத்தரை தேவன் வரத்தை கொடுத்து பயன்படுத்துகிறார் என்றால் அவர் திறமசாலினோ, அவர் படிப்பாளினோ, அவர் பரிசுத்தவான் என்றோ, அவர் ரொம்ப ஞானி என்றோ, அவர் தகுதியானவர் என்றோ தேவன் ஈவை கொடுக்கவில்லை. அவர் தகுதி இல்லாதவர் என்று அறிந்துதான் தேவன் அவருக்கு கிருபையை கொடுத்தார். அந்த தகுதி இல்லாத நபர் மூலமாய் தான் இந்த வரம் மற்றவர்களுக்கு செயல்படுகிறது. தகுதியானவர்களுக்கு கொடுப்பது, படிச்சவங்க பரீட்சை எழுதுகிறோம், அதனாலே நிறைய மார்க்ஸ் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா அந்த மார்க் எதுக்காக கொடுக்குறாங்க? படிப்பை பார்த்து, எக்ஸாமை பார்த்து, எழுதின விதத்தை பார்த்து மார்க் கொடுக்குறாங்க. இது அந்த அவருடைய தகுதியை வைத்து எழுதின பரீட்சையை வச்சு அவருக்கு மார்க் கிடைக்கிறது.
அதே போல தகுதியை வைத்து நமக்கு ரிவார்டு கிடைக்கலாம், அவார்டு கிடைக்கலாம், பரிசுகள் கிடைக்கலாம், உயர்வுகள் கிடைக்கலாம், பதவிகள் கிடைக்கலாம். இதெல்லாம் தகுதியை வைத்து கிடைக்கிற காரியங்கள். இதுக்கும் இந்த வரத்திற்கும் சம்மதம் இல்லை. இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்னா, அநேக நேரங்களில் ஒருத்தர் மூலமா ஒரு வரம் செயல்படுகிறது என்றால், அப்போ அவர் எவ்வளவு பெரிய பசுத்தவான், எவ்வளவு திறமையான ஆளு, அவர் எவ்வளவு தியாகம் பண்ணிக்கிறான்னு யோசிக்கிறோம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், இது தியாகத்தை பார்த்தோ, இது அவருடைய திறமையை பார்த்தோ, அவருடைய பரிசுத்தத்தை பார்த்தோ தேவன் வரங்களை கொடுக்கிறது இல்லை. தேவனுடைய வரம் என்பது, ஈவு என்பது, இந்த கிஃப்ட் என்பது தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு கிடைச்ச ஒன்று. நல்லா புரிந்து கொள்ளணும். அப்ப அவர் ஆள் மூலமாய் வரம் செயல்படுதுன்னா அவர் பெரிய ஆளுன்னு அர்த்தம் இல்லை, அவர் சாதாரணமான ஆளுதான். சோத்ரம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த வரம் செயல்படுதுன்னு நம்ம ஏதோ பெரிய ஆள் நாமளும் நினைத்துக் கொள்ளக்கூடாது. நம்மள தேவன் ஏதோ ஒழித்து வச்சுட்டாரு, நமக்குள்ள திறமை இருக்கிறது, நம்ம பெரிய ஆள் என்றும் நமக்குள்ள தலக்கணம் வரக்கூடாது. வரம் செயல்படுகிறது என்றால் அதனாலே நம்ம பெரிய ஆள் என்று அர்த்தமே இல்லை. சில பேர் நினைக்கிறாங்க, ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வந்துருச்சுன்னா உடனே பெரிய பசுத்துவான், தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிறார் நினைக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் பேய் ஜெபத்தை கூட கேட்பார். லேலியோன் பிசாசு அவன் வந்து ஆண்டவர் கேட்கிறான், இனி அந்த ஆட்டுக்குள்ள இந்த பன்றி கூடத்துக்குள்ள அனுப்பிடுங்கன்னு சொல்றேன். பன்றி கூடத்துக்குள்ள அனுப்புங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவரும் சரி போங்கிறார். அப்ப பேயோட ஜெபத்தை கூட ஆண்டவர் கேட்கிறார். ஆனா ரிசல்ட் என்னாச்சுங்கிறத நம்ம யோசிக்கணும். ஆனா அந்த பன்றி கூட செத்து போச்சு. அவன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சு, ஆனா அவன் அழிஞ்சான். அவன் யார்கிட்ட போனான்னு அந்த பன்றி கூட்டமே அழிஞ்சு போச்சு. இதை பார்த்துட்டு பண்டிகாரங்க வந்து சொல்றாங்க, இயேசுவே எல்லை விட்டு போயிருக்கு, நீங்க எல்லையிலே இருக்காதுங்க, ஊழியத்துக்கு அங்க தடையும் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். பிசாசுடைய ஜெபத்துக்கே ஆண்டவர் பதில் தர்றாரு அப்படின்னா, இப்ப உங்க ஜெபத்துக்கு என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரு பெரிய ஆள் நினைச்சிக்க கூடாது. சோத்திரம். அதே மாதிரி வரங்கள் செயல்படுது அப்படின்னா ஏதோ ஒரு நபர் எப்போ அவ்வளோ பெரிய ஆளியா கிடையாது. சாதாரண மனிதர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தேவன் இந்த வரங்களை கொடுக்கிறார். வரம் செயல்படுறதுனாலே அந்த பெரிய ஆளுன்னா வேதத்துல எந்த ஆதாரமும் கிடையாது. சரி, தொடர்ந்து கவனியுங்கள். சோத்திரம். அப்போ இந்த தேவன் தகுதி இல்லாத ஒரு கிருபையை கொடுக்கிறார். அந்த கிருபை வரமாக, ஈவாக மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படி இது வெளிப்படுகிறது என்றெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். இந்த வார்த்தை கரிஷ்மா அல்லது இந்த கிரேஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தை ரெண்டு ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. இந்த கிஃப்டும் கிரேஸும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. ஹரிஷ்ங்கிற வார்த்தையில் தான் ஹரிஷ்மாங்கிற வார்த்தை வருகிறது. அதனுடைய டைரக்ட் டெரிவேட்டிவ் தான் இந்த ஹரிஷ்மாங்கிற வார்த்தை, ஹரிஷ்ல இருந்து. அப்போ கிருபை இல்லாமல் வரம் இல்லை. அதனால இந்த வரத்துக்கு ஒரு பேரு கிருபையின் வரங்கள் என்று வேதம் சொல்கிறது. கிருபையின் வரங்கள். அப்ப வரம் பெற்றது நம்முடைய 40 நாள் ஜெபத்தினாலேயோ 50 நாள் ஜெபத்தினாலேயோ உபவாசத்தினாலேயோ விசேஷ ஏதோ ஒரு அனுபவத்தினாலே இது நமக்கு கிடைச்சத, இந்த தேவன் நம்ம கொடுத்த கிருபையினாலே இந்த வரங்கள் நமக்கு செயல்படுகிறது. வரங்கள் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய வார்த்தைகள் என்பதை மறந்துவிடக் கூடாது. சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது சோத்ரம். இந்த ஈவு, இந்த வரம் அப்படிங்கிறது நமக்காய் தேவன் கொடுக்கவில்லை, மற்றவருடைய பிரயோஜனத்துக்காய் கொடுத்திருக்கிறார். வரம் என்பது மற்றவர்களுக்கு முன்பாக அது செயல்படுத்தப்பட்டு அவர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படி, ரட்சிப்புக்குள்ளாய் வரும்படி, அவர் தேவனுடைய பக்கம் திரும்பத்தக்கதாய் தேவன் இந்த வரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். சோத்ரம். கிருபை என்பது தகுதியில்லாத நமக்கு தேவன் கொடுத்தார். இந்த கிருபை தேவ ஆவியானவராலே வரமாய் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் வெளிப்படுகிறது. கிருபை என்பது நாம கிறிஸ்துவை சேர்வதற்கும் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கும் நமக்கு உதவியா இருக்கிறது. நம்ம வாழ்ந்திருப்பதற்கு காரணமே தேவனுடைய கிருபை தான். தேவனுடைய கிருபை இல்லாம நீங்கள் நானும் வாழ முடியாது. அவருடைய கிருபையினால தான் நீங்கள் நானும் வாழ்ந்திருக்கிறோம். அவருடைய கிருபை தான் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறது. அவருடைய கிருபை தான் நம்மை வளர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த கிருபை நமக்கு தேவன் கொடுத்த இந்த கிருபை
மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் வரமாக ஈவாக இது வெளிப்படுகிறது. இது ஆவியானவர் அப்படி செயல்பட வைக்கிறார். அதனால இது ஆவியின் வரம் என்று சொல்லுகிறோம். இது கிருபையின் வரம், the gift of grace என்று சொல்லுகிறோம். அதே மாதிரி it's the gift of spirit என்றும் அழைக்கப்படுகிறது. ஆவியானவர் இந்த கிருபையை ஈவாய் வரமாய் மாற்றி பயன்படுத்தினபடினாலே இது ஆவியின் வரம் என்றும் அழைக்கப்படுகிறதை நம்ம வேதத்திலே பார்க்க முடியும். சோதரம். அப்போ தேவன் நமக்கு கிருபை கொடுத்தார். அந்த கிருபையை பற்றி நாம் மற்றவருக்கு அதை ஈவாய் மற்றவருக்கு வரமாய் அவர்களை கிறிஸ்துவை கொண்டு வருவதற்காக அதை பயன்படுத்துகிறோம். இந்த வரங்களை குறித்து பரிசுத்த பவுலடியார் கொரிந்திய சபைக்கு எழுதிய முதலாவது அதிகாரம் 1 கொரிந்தியர், அதாவது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4 11 வரைக்கும் வாசிக்கும் போது பவுலடியார் இப்படி தெளிவாக இந்த வரங்களை குறித்து பேசுகிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4 முதல் 11 வசனங்களை வாசிக்கிறேன். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. நல்லா கவனிக்கணும். இந்த ஈவிலே, இந்த வரத்திலே வித்தியாசம் இருக்கிறது. ஈவு அது ஆங்கிலத்தில் கிஃப்ட் என்று சொல்லுகிறோம். அதுக்கு இன்னொரு வார்த்தை வரம். இது நேரடியாக ஈவாக கிஃப்டாக எடுத்துக்கொண்டால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தேவன் கொடுக்கிறது இல்லை. கிஃப்ட் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் கொடுக்கப்படுகிறது. வரம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஆவியானவர் ஒருவரே. நல்லா கவனிக்கணும். ஆவியானவர் ஒருவரேன்னா தேவன் உங்களை என்னைய அபிஷேகம் பண்ணும்போது அவர் ஒரே விதமா தான் அபிஷேகம் பண்ணுகிறார். தேவனுடைய அபிஷேகத்திலே வித்தியாசம் கிடையாது. அநேகத்தை தவறாய் புரிந்திருக்கிறோம். அப்போ அவருக்கு அப்படி அபிஷேகம், இவருக்கு அப்படி அபிஷேகம் அப்படி இல்ல. ஆவியானவர் ஒருவரே. அந்த ஆவியானவர் ஒரே விதமாய் தான் எல்லாரும் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனால் வரங்களில் வித்தியாசம் உண்டு. வேதம் சொல்கிறது வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. ஊழியெல்லாம் ஒரே விதமா எல்லாரும் செய்யறது இல்லை. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கவனிக்கணும். முதல்ல சொன்னேன், இந்த ஈவை, இந்த வரத்தை மற்றவர்களுக்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்னு சொன்ன. மற்றவர்களுக்காக, மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவிக்க, மற்றவர்களுக்கு ரட்சிப்பை சொல்வதற்கு தான் கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க தமிழ் வேதாகமத்தை வாசிக்கும் போது ஆவியுடைய அனுக்கிரகம் அவருடைய பிரயோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இது ஆங்கில வேதாகமங்களே மற்றவங்களை மொழிபெயர்க்கும் போது அவனுடைய பிரயோஜனங்கிற வார்த்தை மற்ற மொழிகளில் எதுவுமே இல்லை. மற்ற மொழிகளிலே காமன் குட் என்று சொல்கிறார். பொதுவான நன்மைக்கென்று என்று மொழிபெயர்த்திருக்கிறார். சரிதானா? அப்ப இங்கே மொழிபெயர்ப்புல ஒரு சின்ன சறுக்கல் இருக்கிறது. சரியா? சரியா புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆவியினுடைய அபிஷேகம், ஆவியினுடைய வரங்கள் எல்லாம் வரமாய் மற்றவர்களுக்கு வெளிப்பட்டு அதன் மூலமாய் மற்றவர்கள் கிறிஸ்துவை வருவதற்காக இந்த சோதனை காரியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்த எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும். அப்ப ஆவியானவருடைய அனுக்கிரகம் இல்லாம ஞானத்தை போதிக்கிற வசனம் நமக்கு கிடைக்காது. மணிக்கணக்கா நீங்கள் நானும் பிரயோஜனமாய் பேசுற மாதிரி நாம நினைச்சுக்கலாம். மணிக்கணக்கா நம்ம பேசலாம், பிரசங்கிக்கலாம். ஆனால் ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லைன்னா அதுல ஞானம் வெளிப்படாது. அதுல ஒரு கிரியை இருக்காது. மனித மூளை அறிவை வைத்து பண்ணுகிற பிரசங்கங்கள் எல்லாம் எந்த விதத்திலேயும் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாய் மாறப்போறது இல்லை. நல்ல பிரசங்கம், நல்ல செய்தி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா யாருடைய வாழ்க்கையிலாவது மாற்றம் வந்திருக்காங்கன்னா இருக்க.
காரணம் சுய பெருமையினாலே, சுய அறிவினாலே, மாம்சத்திலே வெளிப்படுகிற காரியம். ஆனால் வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறபடினாலே, தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பேசும்போது, தேவ ஆவியானவர்களை பயன்படுத்தும் போது அது சரியான விதத்திலே கேட்கிறவர்களுக்கு போய் சேரும். அப்ப நமக்கு வேத வசனங்களை போதிக்கிற அந்த வரம் ஈவு வேண்டுமானால் நமக்கு ஆவியானவருடைய அனுக்கிரகம் தேவை. எப்படி என்று ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். ஞானத்துக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஞானத்தை ஆங்கிலத்தில் விஸ்டம் என்று மொழிபெயர்க்கிறார்கள். அறிவை நாலேஜ் என்று வேதம் சொல்கிறது. இந்த விஸ்டம் அல்லது ஞானம் என்பது கர்த்தருக்கு பயப்படுவதனாலே வருகிற ஒன்று. தேவன் நமக்கு கொடுக்கிற ஒன்றுதான் இந்த ஞானம். இந்த ஞானம் ஆண்டவன் நமக்கு கொடுக்கிறது. ஆனால் அறிவு என்பது நம்ம படிக்கிறதுனாலே, நம்முடைய அனுபவத்தினாலே, மற்றவருடைய வார்த்தைகளை கேட்கிறதுனாலே இந்த அறிவு வருகிறது. We can cultivate the knowledge through our studies, through our experience, through listening to others' teachings. ஆனா wisdomங்கிறது, we can receive the wisdom only from the above. மேலே இருந்து பரத்திலிருந்து தான் ஞானம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். இன்னைக்கு அறிவுள்ளவங்க எல்லாம், படிச்சவங்க எல்லாம் ஞானம் உள்ளவர்கள் அல்ல. ஞானம் என்பது தேவனாலே வருகிற ஒன்று. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுறது ஞானத்துக்கு ஆரம்பங்கிற. வேத வசனத்துல தேர தேவனோட நெருங்கி ஜீவிக்க இந்த ஞானம் நமக்குள்ள வளர ஆரம்பிக்கும். சில அடிப்படையான காரியங்கள் அடுத்த சொன்னார் பாருங்க. 9 வசனத்துல வேற ஒருவனுக்கு, நல்லா கவனிக்கிறது, எல்லாம் ஒரே ஆளு கொடுக்கறது இல்ல. ஒருவனுக்குங்கிறார், ஒருவனுக்கு, வேறொருவனுக்கு, ஒருவனுக்கு. அப்ப இது எல்லாம் ஒரே ஆளுக்கு கிடைக்கும் சொல்ல முடியாது. ஈவு வித்தியாசங்கள் இருக்கிறது. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும். நல்லா கவனிக்கணும். அப்ப விசுவாசம் வரங்களிலே ஒன்றாகவும் சொல்லப்படுகிறது. விசுவாசம் ஆவிக்குரிய கனிகளிலும் ஒன்றாய் இருக்கிறது. அதே விசுவாசம் வரங்களிலும் ஒன்றாய் இருக்கிறது. நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தபடினாலே ரட்சிப்பு அனுபவத்துக்குள்ளாக இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். அப்ப நீங்கள் நானும் ரட்சிக்கப்படணும்னா, மறுபடியும் பிறக்கணும்னா இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க இருக்கிறோம். இது விசுவாசம் நம்ம வாழ்க்கையில வெளிப்பட வேண்டியதா இருக்கிறது. இது அடிப்படையான விசுவாசம். இது ஆவியின் கனிகளிலே ஒன்றாகவும் இருக்கிறது. ஆனா அதே விசுவாசம் தான் இந்த இடத்துல வாசம்னா வரங்களில் ஒன்றாகவும் வெளிப்படுகிறது. சில பேர் பாருங்க, விசுவாசத்தினால எல்லாம் சாதிப்பான். சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவன் நான் செய்யற இந்த கிரியைகளும் செய்வான், இதோட மேலானவைகளையும் செய்வாங்க. விசுவாசம் ஒரு வரமாகவும் வெளிப்படுகிறது. உங்களுக்கு எனக்கும் இந்த விசுவாச வரங்க. நம்மளுடைய நாட்களிலே எல்லா வாசலும் அணைக்கப்பட்டதாக இருந்த நாட்களிலே ஆண்டவருடைய வசனத்தின் மேலே, அவருடைய வார்த்தையின் மேலே, அவருடைய கிரியை மேலே நமக்கு அசைக்க முடியாத ஒரு விசுவாசமே. எபிரேயர் சொல்றார், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமா இருக்கிறது. நம்ம கண்ணுக்கு நிறைய காரியம் தெரியல, ஆனா நம்ம விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசத்துல நீங்களான நம்பிக்கையில உறுதியாக இருப்போம்னா கர்த்தர் அந்த விசுவாச இலக்கை அடைய நமக்கு உதவி செய்வார். இது ஒரு ஆவிக்குரிய வரமாகவும் இருக்கிறது. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் அப்படிங்கிறார். வரங்களும் கிஃப்ட்ஸ் பண்டையிலே சொல்றார், முழுவதுல சொல்றார். அப்ப குணமாக்குற வரமே அதுலயே நிறைய பிரிவு இருக்கிறது. குணமாக்குற வரம். அப்புறம் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும். தீர்க்க தரிசனம் நீங்க ஒரு பெரிய குழப்பத்திற்குரிய ஒரு காரியமாக திருச்சபைகளிலே காணப்படுகிறது. இந்த அடுத்த வாரத்திலே நம்ம தியானிக்கலாம். இந்த எபேசியர் நிருபத்திலே தொடர்ச்சியாக வரும்போது, சபைகளை குறித்த ஊழியர்களை குறித்து வரும்போது இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து விவரமாய் நம்ம தியானிப்போம். இன்னைக்கு அநேகர் தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு குறி சொல்ற மாதிரி கண்ணை முடிக்கிட்டு எதையாவது சொன்னா தீர்க்க தரிசனம் நினைக்கிறாங்க. நல்லா கவனிங்க.
குறி சொல்வது வேறு, தீர்க்க தரிசனம் வேறு. பைபிள்ல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இன்னைக்கு தீர்க்க தரிசிகள் என்று தங்களை தாங்களே அழைத்துக் கொண்டு கண்ணை மூடிக்கிட்டு கருப்பா தெரியுதுன்னு சொல்றாங்களே, அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது. கண்ணை மூடிட்டு பார்த்தா எல்லாமே கருப்பா தான் தெரியும். கண்ணை திறந்து பார்த்தா தான் எதுக்கு யார் இருக்கா என்று நமக்கு புரியும். நீங்க அநேகர் கண்ணை மூடிக்கிட்டு மகளே மகளே கருப்பா தெரியுதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி சொல்றதெல்லாம் அவங்க தீர்க்க தரிசனம் நினைச்சிட்டு இருக்காங்க. நல்லா கவனிங்கள் விவரமாய். நம்ம வருகிற நாட்களே நம்ம தியானிக்கலாம். இந்த ஆனால் தீர்க்க தரிசனம் உரைத்தல்ங்கிற வரம் ஒன்று இருக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. இவர்கள் தவறாய் பேசுகிறபடினாலே, தவறாய் செய்கிறதுனாலே தீர்க்க தரிசனமே இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். தீர்க்க தரிசனமானாலும் ஒரு நாள்ல ஒழிந்து போகும். எப்போ? நிறைவானது இயேசு வரும்போது, இயேசு இரண்டாவது வரும்போது இந்த தீர்க்க தரிசனம் ஒழிந்து போகும். ஆனா அது வரைக்கும் இந்த வரம் இருக்கிறது. ஆனா தீர்க்க தரிசனம் என்னன்னு தெரியாம இன்னைக்கு அநேக தவறாய் குறி சொல்வது போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது விவரமாய் வருகிற நாட்களே நம்ம தியானம் செய்யலாம். சரி, அப்புறம் பாருங்க, வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் சொன்னமே. ஆவிகளை பகுத்தறிதலே ஒரு வரம். நான் தீர்க்கதரிசி வராங்க. அப்ப இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் ஒருவருக்கு இருக்குமானால் இது உண்மையான தீர்க்கதரிசனமா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு வர்ற அநேக தீர்க்கதரிசனம் பார்த்தா இந்த கொரோனாவை எடுத்துக்கோங்க. நம்ம ஆளுக்கு எப்படி தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, மார்ச் கடைசியிலேயே முடிஞ்சு போயிடும் கொஞ்சம் பேர். நீங்க மே கடைசியாக போது நீங்க வரைக்கும் முடியல. ஆனாலும் ஏதாவது ஒண்ணு சொல்றது, ஜெபிச்சாச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னாங்க. அவன் ஜெபம் பண்ணது பிறகு கூடிக்கிட்டே போகுது. அப்ப இதெல்லாம் நல்லா இருந்தாலும் புரிந்து கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசனம் என்பது மாம்சத்திலே உண்டாகிற ஒரு காரியம் அல்ல. தீர்க்க தரிசனம் என்பது எதையாவது ஒண்ணு வச்சு அடிச்சு விடுற ஒரு காரியம் அல்ல. எனக்கு தெரிந்து எலெக்ஷன் டைம்ல நிறைய பேர் சொன்னாங்க. கடந்த 2 பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் நிறைய பேர் சொன்ன தீர்க்க தரிசனம் 100% பொய்யா மாறி. என்னதான் சொன்னாங்க? சொன்னார், மூத்த ஊழியக்காரர் சொன்னார், ஒரு இளைஞனை காண்கிறேன், அவர் பிரதமரா வரப்போறார் அப்படின்னு. நல்ல வயசான மோடிஜி பிரதமரா இருக்கார். கவனி, இதெல்லாம் தவறான எமோஷனலாய் பேசுற காரியங்கள். இது வரம் அல்ல, இது சுற்றுப்புற சூழ்நிலை பார்த்து நாமா பேசுகிறது. சரி, இது என்ன வர பார்ப்போம். அப்ப இந்த ஆவிகளை பகுத்தறிய வேண்டும். அது சொல்லும் போதே இது சரியானதானா என்று புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் உங்களுக்கு எனக்கும் தேவை. வேத வசனத்தின் அடிப்படையில் இல்லாத, வேத வசனத்தின் அடிப்படை சத்தியங்களுக்கு விரோதமாக இருக்கிற எதுவுமே தீர்க்கதரிசனம் இல்லை. நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். ஒரு தீர்க்கதரிசி என்று தன்னை அழைத்துக் கொள்கிற ஒரு ஐயா சொன்னாரா, துக்க வீட்டுக்கு யாரும் போகக்கூடாது, போனா சாத்தா அவங்களை பிடிச்சுக்குவான் அப்படின்னாரு. ஒரு சின்ன பிள்ளை ஒரு நாள் ஜெபிக்க வந்தா, ஒரு சின்ன பாட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு என்னன்னு கேட்டேன். எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஜோபனி கொடுங்க அப்படின்னா. நான் எதுக்கு எப்படி உடஞ்சிடாம போச்சுன்னு கேட்டேன். அப்போ சொன்னா, எங்க அம்மா சொந்தக்காரங்க இறந்து போனாங்க, அதுக்கு போயிட்டு வந்தாங்க. ஏற்கனவே எங்க ஐயா சொல்லியிருந்தாரு, தீர்க்கதரிசி சொல்லியிருந்தாரு, துக்க வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு. இங்க போயிட்டு வந்ததுனால சோகமாயிட்டாங்க. வேதம் சொல்கிறது, விருந்து வீட்டுக்கு போவதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம்னு. ஆனா இந்த சோகால்டு ப்ராப்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்களா, துக்க வீட்டுக்கு போக கூடாது, அது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை. இதெல்லாம் மாம்சத்திலே பேசுற காரியங்கள். அப்ப இப்படிலாம் வந்து சொல்றாங்கன்னா ஆவிகளை பகுத்தறிகிற வரமும் வேத வசனத்தை குறித்த அடிப்படை அறிவு இருந்தாலே இவங்க சொல்றது தப்பு என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்ப நாம் இந்த காலகட்டங்களிலே எவ்வளவு நெருக்கம் இருக்கிறதோ அவ்வளவு வசன பஞ்சமும் தவறான வசனங்களும் இந்த தேசத்திலே பரவுகிறது. கொரோனா வந்தாலும் வந்துச்சு, ஊரடங்கு பிரமிச்சாங்க, சபைகள் இல்லை, எல்லாரும் ஆன்லைன் வந்தாச்சு. சோத்ரம், எல்லாரும் ஆன்லைன் தான். பேஸ்புக்ல, யூடியூப்ல எல்லாரும் நம்மள இருந்து எல்லாம் வழி இல்லை, எல்லாரும் வருகிறோம். இப்ப வருகிற அநேக பிரசங்களை பார்த்தீங்கன்னா வேத வசனத்துக்கு அவங்க பண்ற பிரசங்கத்துக்கும் சம்பந்தமே. சோத்ரம், நிறைய பேர் இந்த நான் பார்த்ததுல, இந்த பேஸ்புக்ல யூடியூப்ல நான் பார்த்ததுல நிறைய பிரசங்கங்கள் ஆரம்பிக்கும் போதும் முடியும் போதும் சரி, மேல போடுற டைட்டிலும் கீழே வர டைட்டிலும் சரி, என்னுடைய கூகுள் பே, என்னுடைய போன் பே,
என்னுடைய அக்கவுண்ட் நம்பர், இதுக்கு பணத்தை அனுப்பு, அதுக்கு பணத்தை அனுப்பு, இதுக்கு தான் இது பிரயோஜனப்படுகிறது. அன்பான தேவ ஜனமே, நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், இது பணம் சம்பாதிக்கிற ஒரு வழி அல்ல. பணம் சம்பாதிப்பதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கிறது. தேவன் உங்களை என்னையும் வாழ்விக்கும்படி, கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்து பெருகும்படி, உலகத்திலே சாட்சியா ஜீவிக்கும்படி, ஆத்துமாக்களை கிறிஸ்துவனை கொண்டு வரும்படி உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோ வேத தியானமோ கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை என்னையும் கட்டி எழுப்ப வேண்டும். வேத வசனத்திலே உங்களை என்னையும் ஊற்ற கட்டுதா இருக்க வேண்டுமே ஒழிய வெறும் பணம் சம்பாதிக்கிற அல்லது பணங்களை கொடுக்கிற, வெறும் பணத்து மேல மட்டும் அந்த மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கிற அந்த காரியத்தை மாத்திரம் கண்ணா இருக்க கூடாது. சோதரர், கர்த்தர் நம்மளை போஷிக்கிறவர், கர்த்தர் நம்மளை ஆதரிக்கிறவர், கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். சோதரர், நமக்கு இன்னொரு காரியம் சொல்றேன், நல்லா கவனியுங்கள். கேளுங்கள் கொடுக்கப்படும் கர்த்தர் சொன்னார். யாருக்கு கேட்க சொன்னார்? ஆண்டவருக்கு கேட்க சொன்னார். அவர்கிட்ட கேட்டா அவர் நமக்கு கொடுப்பார். மனுஷன்கிட்ட போய் கேட்கறதுனால இல்லை. ஒரு நாள் கொடுப்பாங்க, 2 நாள் கொடுப்பாங்க, 3ஆவது நாள் சொல்லி காட்டுவாங்க. கர்த்தர் ஒருவர் தான் என்றைக்கு நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தெய்வம். அவர்தான் நம்ம சரியான வழியில நடத்துகிறவர். இந்த விசுவாசம் நமக்கு இருக்குன்னா யார்கிட்ட கையேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் சொன்னது பாருங்க, வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும். பற்பல பாஷைகள் என்னது? நிறைய லாங்குவேஜ் பேசுறது. இதுல ஒண்ணுதான் அந்நிய பாஷை. இந்த டங்ஸ் அல்லது அந்நிய பாஷைன்னு சொல்றவே இது ஒரு வரம். சொல்றோம், இது சொல்லி கொடுத்து வர்றது இல்ல. வரம் என்பது ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒன்று. தேவனுடைய கிருபை தான் வரமாய் நமக்கு வெளிப்பட்டு இருக்கிறது. அதனால இது அடுத்தவங்க காத்துக்கொள்ள சொல்லி கொடுத்தோம்னா இந்த அந்நிய பாஷை வராது. அந்நிய பாஷை என்பது அபிஷேகம் பற்றியவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வரமாக இருக்கிறது. இன்னைக்கு அவங்க நினைக்கிறாங்கன்னா, எனக்காவது ஒரு மாதிரி பேசினா அது அந்நிய பாஷை. அந்நிய பாஷை என்று ஒன்று இருக்கிறது இல்லைங்களா? வேதம் சொல்லுகிற ஒரு வரமாகவே நமக்கு கொடுத்திருக்கிறது. அந்நிய பாஷை வரம் நமக்கு தேவை, அது இருக்கிறது. சோத்திரம், அது நம்ம தேவனோடு ரகசியங்களை பேசுவதற்கு, நம்ம பக்தர்களை தடைவதற்கு அது பிரயோஜனப்படும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு காண்கிற அந்நிய பாஷைகளை பார்த்தீங்கன்னா இது ஏதோ மனுஷரால சொல்லிக் கொடுக்கப்பட்டு எமோஷனலாக பேசுற காரியங்களா தான் இருக்கிறது. அது ரொம்ப கவனம் தேவை. சோத்திரம், வேற ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும். அப்ப பற்பல பாஷைகளை பேசுறது ஒரு வரம். சில இடங்களை நான் பார்த்திருக்கிறேன், கொஞ்சம் கூட படிக்காதவர்கள், தமிழ் எழுத படிக்க தெரியாதவங்க இந்த ஆவியில நடந்து ஜெபிக்கும் போது நல்ல கிராமட்டிக்கலாக இங்கிலீஷ்ல பேசுறத நான் கேட்டிருக்கேன். ஆண்டவரை உயர்த்துறத நான் கேட்டிருக்கிறேன். என் சொந்த அனுபவத்துல சொல்லுகிறேன். அநேக நல்ல இங்கிலீஷ்ல பேசுறாங்க, நல்ல ஹிந்தி பேசியிருக்காங்க, நான் கேட்டிருக்கேன். அப்ப இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? இதுதான் தேவன் கொடுக்கிற ஒரு வரம். இந்த நமக்கு தெரிந்த மொழியிலே பேசுறதுனால இது ஆங்கிலம் அல்லது ஹிந்தி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா தெரியாத பேசும்போது நமக்கு புரியுறது இல்லை, அது என்னன்னு தெரியறது இல்லை. நம்ம சொல்றோம் ஏதோ பேசிட்டு இருக்காங்க, எல்லாவற்றுக்கும் அர்த்தம் இருக்கிறது. அப்ப அந்த அந்நிய பாஷை என்பது ஒரு வரம். சோத்ரம், ஆனா இன்னைக்கு நம்மளால பேசுறது எனக்கு தெரிந்து நிறையாது. இது வரமா இல்லை, மனுஷன் கட்டி கொடுத்ததுனால, கற்றுக் கொடுத்ததுனாலே எமோஷனலா பேசுறவங்க தான் அதிகமா இருக்கிறார்கள். சரி, அடுத்து பாருங்க, வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. சோத்ரம், இது இன்டர்பிரட் பண்றது, இன்டர்பிரேஷன். அந்நிய பாஷை அவங்க பேசுறாங்க, ஏதோ ஒரு பாஷையில பேசுறாங்க, அதை நமக்கு புரிந்த பாஷையை மொழியாக்கம் செய்வது என்னதுதான்? அதுவும் ஒரு வரம். சோத்ரம், அது தேவன் ஆவியானவர் கொடுக்கிறார். இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து, நல்லா கவனிக்கணும், இது எல்லாம் நடப்பிக்கிறவர் யாரு? இந்த வரங்களை எல்லாம் கொடுக்கிறது ஆவியானவர். எந்த ஆவியானவர்? ஒரே ஆவியானவர். சோத்ரம், ஒரே ஆவியானவர் தான் கொடுக்கிறார். பல ஆவி நமக்கு இல்ல, ஒரே ஆவியானவர் தான் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் ஒரே விதமாய் தான் எல்லாரும் மேலே அமர்ந்திருக்கிறார். ஆனா வரங்கள் இருந்தா வித்தியாசம் இருக்குது என்பதை மறந்து விடக்கூடாது. ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு ஒரே ஆவியானவர், ஆனா தம்முடைய சித்தத்தின்படி அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அதான் எபேசியர்
4:7 நம்ம வாசிக்கிறோம். அவருடைய தேவைக்கு ஏற்றபடி தேவன் அவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அப்ப தேவன் குமாரனாகிய கிறிஸ்து மூலமாய் நமக்கு கிருபையை கொடுக்கிறார். நாம பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினாலே அது வரமாய் ஈவாய் மற்றவர்களுக்கு நாம அதை கொடுக்கிறோம். அப்ப இந்த வரம் மற்றவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும் போது அவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவர்கள் கிறிஸ்துவண்டை வருகிறார்கள். ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாய் அவங்க வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப இந்த வரம் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வாசமே 1 Corinthians 8 இதெல்லாம் எதுக்கு? மற்றவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு. நீங்க அப்போஸ்தலர்களை வாசித்தாலும் சரி, மற்ற இடங்களை வாசித்தாலும் சரி, அவர் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் வேத வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள், திருஷ்டாந்தப்படுத்தினார்கள். இப்படிதான் வாசிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து தேவன் என்பதையும், இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர் என்பதையும், அவர்தான் நமக்கு விடுதலையை கொடுக்கிறார் என்பதையும் மற்றவர்களுக்கு அறிவிக்கத்தக்கதாய் தேவன் இந்த வரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வரங்கிறது நமக்கு தேவை. ஆனா வரம் இல்லாதனால நீங்கள் நாம் எதை இழந்துட்டோங்கிறதே இல்லை. எல்லாம் கவனிக்கும். ஆண்டவர் தன்னுடைய பிரதான கட்டளையை, இந்த கமாண்ட்மெண்டை, அந்த கமிஷனை தேவன் கொடுக்கப்பட்ட நேரம் எல்லாம் நீ கவனிச்சீங்கன்னா, இது வரம்பற்றவர்கள் தான் கொடுக்கிறேன்னு சொல்லல. தமக்கு முன்னாலே இருக்கிற எல்லாரையும் பார்த்தா கர்த்தர் சொன்னார், நான் உங்களோட இருக்கிறேன். இதோ உலகத்தின் முடிவு இருந்த கடைசி நாட்கள் வரைக்கும் நான் உங்களோட இருக்கிறேன். யாரோட இருப்பாரா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி அவருக்கு பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்தினால யார் ஞானஸ்நானம் கொடுக்கிறார்களோ அவங்க எல்லாரோட ஆண்டவர் இருக்கின்றார். வரம்பற்றவரோடு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லல. எல்லாம் கவனிக்கணும். வரம் நமக்கு தேவை. ஆனா வரம் பெற்றால் இயேசு நம்ம கூட இருப்பார்னு அர்த்தம் இல்லை. யாரு இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறார்களோ அவங்களோட இருக்கிறார். இன்னும் நீ உள்ள போய் பாத்தீங்கன்னா சொல்றாரு, எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடி வர்றீங்களோ அங்க நான் இருக்கிறேன். வரம் இல்லாட்டாலும் இயேசு கிறிஸ்துடைய பேரை சொல்லி 2-3 பேர் கூடி வந்துட்டாலே அங்கே இயேசு இருந்தார். சோதரம் இது இன்னும் தெளிவாக சொல்றார். விசுவாசம் உள்ளவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, விசுவாசம் உள்ளவர்களாலே நடக்கும் அடையாளங்களாவனேங்கிற, வரம் உள்ளவர்களாலே நடக்கும் அடையாளங்களாவனேன்னு சொல்லல. வசனத்தை தெளிவாக கவனிக்கணும். விசுவாசம் உள்ளவர்களாலே நடக்கும் அடையாளங்களாவனேன்னு சொல்லிட்டு அவர்கள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுகமாக. வரம் பெற்றவர்கள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவங்க சுகமாக போனாங்க. வசனம் தெளிவாய் பேலன்ஸாக அறிந்து கொள்ளணும். விசுவாசம், இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் இருந்தாலே, நம்பிக்கை இருந்தாலே, நம்ம ஜெபிக்கும் போது வியாதியஸ்தர் கையில வைக்கும் போது அவர்களுடைய வியாதி குணமாகும். அதான் வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்ப வரம் என்பது நமக்கு தேவை. ஆனா வரம் தான் எல்லாம் நினைச்சிடக்கூடாது. ரொம்ப கவனம். இன்னும் கொஞ்சம் அதிகமாகி இந்த வசனங்களை நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த வரங்கள் 9 வரங்களை 1 Corinthians 12 வாசிக்கும் போது 9 விதமான வரங்களை பார்க்கிறோம். இது 9 விதமான வரங்களும் யாருக்கு கொடுக்கப்பட்டது? தேவனுடைய கிருபையை பெற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. தேவனுடைய கிருபை யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? தகுதி இல்லாத நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப தகுதி இல்லாத நம்ம தான் இயேசு கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டு அவருடைய கிருபையை நம்ம பெற்று அந்த கிருபையை ஈவாய் வரமாய் மற்றவர்களுக்கு பயன்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இதற்கு புரியுது வரைக்கும் சொன்னது. அப்ப வரம் என்பது இன்னைக்கு யார் மூலமாய் செயல்படுகிறது? தகுதி இல்லாதவர்கள் மூலமாய் செயல்படுகிறது. அப்போ இந்த இடத்துல நல்லா ஒரு காரியத்தை தெளிவாய் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வரங்களை பத்தி ஆண்டவர் யாருக்கு எழுதுகிறார்? கொரிந்திய சபைக்கு எழுதுகிறார். இல்லையா? கொரிந்திய சபை தான் இந்த வரங்களை பத்தி எல்லாம் அவர் பேசுறார். நீங்க 1 கொரிந்தியர்ல நீங்க இந்த கொரிந்தியருடைய குணாதிசயங்களை வாசிக்கலாம். கொரிந்திய சபை எப்படி இருந்துச்சு? நம்ம நினைக்கிறோம்ல, அப்பா அவர் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க, ஒரு எவ்வளவு பெரிய ஆளு, ஒரு ஜோமன்னாரு சுகமாயிருச்சு, அவர் என்ன பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய பிரசுத்தமா, அப்படி இருக்கு. ஏசுனா அதற்கு ஒரு வெடி மேல தூக்கி பேசிட்டோம்.
ஆனா இங்க வரமெல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு நீங்க கொரிந்தியர்ல வாசிங்கன்னா, நீங்க 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. அவங்க குடிவெறி கொண்டவங்களா இருந்தாங்க. எப்போ குடிவெறி கொண்டிருந்தா? கம்யூனியன் சர்வீஸ்ல திருவிருந்த ஆராதனை அப்பா எப்படி இருக்கிறாங்க? குடிச்சு வெறிச்சிருக்கானுங்க கொரிந்தியர் சபையா. நீங்க 1 கொரிந்தியர் 6:7 வாசிங்கன்னா, ஒருத்தனுக்கு ஒருத்தன் வழக்காடிட்டு கிடக்கிறான், சண்டை போட்டு கிடக்கான். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்கன்னா, உலகத்தில் சொல்லப்படாத பாவமெல்லாம் அவன்கிட்ட காணப்பட்டுச்சு. 1 கொரிந்தியர் 12:3 வாசிங்கன்னா, அவங்க சொல்றோம் இயேசு கிறிஸ்துவுடைய அவட வாசிங்களே. 1 கொரிந்தியர் 12:3 வாசிங்க. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே என்று இயேசுவை கர்த்தருக்கு ஒருவரும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இப்போ என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை சபிக்கப்பட்டவர் என்று ஒருவரும் சொல்லக்கூடாது கர்த்தர் சொல்றாரு. அதை குறித்து அறிவு கூட உனக்கு இல்லை. சபிக்கல என்னங்கிற அறிவு இல்லை, சாபன என்னங்கிற அறிவு இல்லை. இயேசு நமக்காய் சாபமானார், நம்ம சாபத்தை நீக்கும்படி, நமக்கு சாபத்தை தூக்கி போடும்படி நமக்காய் சாபமானார். நம்ம வியாதியை நீக்கும்படி அவர் நமக்காய் சகல வியாதிகளையும் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இந்த அடிப்படை உணர்வுல நமக்கு அவங்களுக்கு இல்லை. சோத்திரம். அப்போ இப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் அன்னைக்கு ஆண்டவர் எதை கொடுத்தாரா? வரங்களை கொடுத்தார். நீங்க 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிங்க வச்சுக்கோங்களேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. எப்படி பேசுறாரா? நீங்களும் குழந்தைங்கப்பா, நீங்களும் ஆவிக்குரியவர்கள் கிடையாதுங்கிற யாரையும் கொரிந்திய சபையார, அந்த கொரிந்திய சபையாருக்கு தான் சொல்றாரு நீங்க எல்லா வரவும் பெற்றிருக்கணுங்கிற. வாசிக்க உங்களுக்கு புரியும். நீங்கள் பொல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போதனை கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்களவா அப்படிங்கிறார். அவ மாம்சத்துக்கு உரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிற இவங்களுக்கு தேவனுக்கு வரங்களை கொடுத்தார். அப்ப வர இருக்கிறாலும் பெரியார் அர்த்தம் கிடையாது. இதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன். அந்த ஒரு வாரம் செயல்படுகிறதுன்னு உடனே அவங்க உடனே தூக்கி வச்சு இயேசுநாதரோட ஒருபடி மேல தூக்கி வச்சு பேசு. இல்ல கவனம், ரொம்ப எச்சரிக்கை. இயேசு ஒருவர்தான் நம்முடைய ஆண்டவர், அவர்தான் கணத்திற்கு மகிமைக்குரியவர், அவர்தான் பரிசுத்தர், அவர்தான் எல்லா உயிர்களுக்கும் கணத்துக்கு உரியவர். அவருக்கு இணையாய் யாரும் பூமியிலே கிடையாது. இப்படிப்பட்ட குறைவுள்ளவங்க இவங்க. அவங்க வந்து மாம்சத்துக்குரியவர்கள், அவங்க குழந்தைகள் அப்படிங்கிறார், உலகத்தார் அப்படிங்கிறார். ஆனா அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நீங்க 12ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிங்கன்னா வரங்களை பத்தி அவர் பேசுகிறார். யாருக்கு? குறைவுள்ளவர்களுக்கு. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல நான் 6:7 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 6:7. அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக, அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை சோதரிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். யாருக்கு? குறைவுள்ள உங்களுக்கு. அப்படியே நீங்கள் எல்லாம் கவனிங்க. நீங்கள் யாரு? இந்த குறைவு உள்ள கொரிந்திய சபையார். நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் பாருங்க. அவன்கிட்ட குறைவு இருக்கு, ஆவிக்குரிய குறைவு இருக்கிறது, குணத்துல குறைவு இருக்கிறது, வேதவசனத்தின்படி ஜீவிக்கல, கர்த்தருக்கு புறம்பா இருக்கிறாங்க, வேதவசனத்துக்கு புறம்பா இருந்தாங்க, நிறைய தீமைகள் அவங்கள்ட்ட காணப்படுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். அப்ப குறைவுள்ளவங்களுக்கு கூட தேவன் வரங்களை கொடுத்திருக்கிறார். குறைவுள்ளவர்களும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனாலதான் இங்க மேடையில பேசும்போது வரங்களை பயன்படுத்தி விட்டு மேடையை விட்டு கீழே வந்த உடனே எல்லா அட்டூழியமும் நடக்கும். இதான் நடக்கும். மேடையில ஊழியம் மேடையை விட்டு இறங்கியாச்சுன்னா அட்டூழியம். காரணம் என்ன? வளர வேண்டிய விதமாய் வளரவில்லை.
சோதனை இது இன்னும் தெளிவாய் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். கடைசி நாட்களிலே தேவன் என்ன நடக்கும்னு சொல்றார். நீங்க மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22 23 வசனங்கள், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22 23 வசனங்கள், லூக்கா 13ஆம் அதிகாரம் 26 27 வசனங்கள். வீட்டில் வாசித்து கொள்ளுங்க. நான் உங்களுக்காக மத்தேயு வாசிக்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22 23. அந்நாளில், எப்போ? கடைசி நாள்ல. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். இயேசுநாதர் வந்து என்ன சொல்றாங்களா? எனக்கு வரம் கொடுத்திருந்தீங்க, அந்த வரத்தினாலே உங்களுடைய பேரை சொல்லி நாங்க பிசாசை துரத்தினோம், தீர்க்க தரிசனம் சொன்னோம், அற்புதங்களை செய்தோம்ல அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்லுவாங்களாம் ஆண்டவரிடத்துல. அப்பொழுது நான், இயேசு சொன்னார், அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. நல்ல வார்த்தை கவனிக்கணும். ஒரு காலம் நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே. யார் சொல்றாரு? திருட்டு சொன்னாங்க, விசாசத்தை துரத்தினவங்க, அற்புதம் செஞ்சவங்கள சொல்றாரு. நீங்க செஞ்சது என்னது? அக்கிரமம். அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போவது என்று அவர்களுக்கு சொல்லுவேன். என்னை விட்டு அகன்று போகணும். எங்க போகணும்? பாதாளத்துக்கு போகணும். உங்களை அறிய நீங்க பரலோகத்துக்கு வர முடியாது. உங்க புஸ்தகம் சார், உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல கிறுக்கப்பட்டு போயிடும். காரணம் என்ன தெரியுமா? நீ வரங்களை பயன்படுத்தணும்ப்பா, ஆனா என்னோட நீ இருக்கல. நீ வரங்களை பயன்படுத்தின, பேரை சொல்லி கூப்பிட்ட, திருசு சொன்ன, பேய கொடுத்த, அற்புதம் செஞ்ச, ஆனா வேத வசனத்தின்படி ஜீவிக்கவில்லை. ஆவிக்குரிய கனிகளும் வாழ்க்கையில காணப்படல. வேதம் சொல்லுகிற மாறுபட்ட ஜீவியம், வேறுபட்ட ஜீவியம் வாழ்க்கையில இல்ல. சோத்திரம். அப்ப ஆவிக்குரிய வரம் யார் வாழ்க்கையெல்லாம் செயல்படுதோ அவங்க எல்லாம் பெரிய ஆட்கள், பரலோகத்துக்கு வந்துருவாங்க நினைச்சாங்க. ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்துறவங்க எங்க போவாங்க? கர்த்தரை விட்டு பிரிக்கப்பட்டு போவாங்க. சோத்திரம். வசனத்திலே ஒரு தெளிவு நமக்கு தேவை. அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ளணும். இந்த வரம் இருக்கிறதுனாலே நம்ம பெரிய ஆள் என்று அர்த்தம் இல்லை. வரம் இருக்கு, வரம் செயல்படுறதுனாலே நம்ம தேவனுக்கு பிரியமானவர் என்று அர்த்தம் இல்லை. வரம் செயல்படுறதுனாலே பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ரட்சிக்கப்படாம, மனம் திரும்பாம, அப்படியே பாவம் மன்னிக்கப்படாம, வேறுபட்ட ஜீவியம் செய்யாம பரலோகத்துக்கு நீங்களாக போக முடியாது. இந்த பூமியிலேயே கிறிஸ்துவுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ முடியாது. அதனால இந்த வரம் பெற்றவர்கள், கிஃப்டட் பீப்புள் அப்படின்னு சொல்றவங்கள குருட்டாட்டமாய் நீங்கள் யாரும் பின்பற்றக்கூடாது. பிளைண்ட் ஃபெய்த்ல பின்பற்றக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கும். ஆவிகளை பகுத்தறிந்துதான் நீங்கள் யாரும் அதை பின்பற்ற வேண்டுமே ஒழிய அற்புதம் செயல்படுவதற்காக இதையும் செய்யக்கூடாது. சோத்திரம். பிசாசும் அற்புதம் செய்யுது, பேய அற்புதம் செய்யும். சோத்திரம். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனா அதே நேரத்துல மற்றவருடைய பிரயோஜனத்திற்காக, மற்றவர்களோடு கிறிஸ்து வசனத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாய், மற்றவர்களை ரட்சிப்பிடத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு இந்த வரம் தேவை. ஆவியாருடைய அபிஷேகம் தேவை. இந்த அபிஷேகமும் வரமும் இருக்குமானால் நம்ம அதிகமாய் ஊழியர்களை செய்ய முடியும், அதிகமாய் கிறிஸ்து வசனத்தை நம்ம பகிர்ந்து கொள்ள முடியும், அநேகரை கர்த்தரிடத்திலே கொண்டு வர முடியும். வரங்கள் நமக்கு தேவை, அவசியமாய் நமக்கு தேவையா இருக்கிறது. எபிரேய வாக்கியம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பணத்தை செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாக இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்ளுவோம் அப்படி. அப்போ இது அடையாளம், அற்புதம், பணத்தை செய்கை, இதெல்லாம் எதுக்கு? பசுத்தாவின் பரம்பலா எதுக்குன்னா ரட்சிப்பை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க, அநேகரை கிறிஸ்துவண்டை கொண்டு வர, அநேகருடைய பேர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதற்கு நீங்களும் நானும் காரணமாய் மாறுவதற்கு தான் தேவன் இந்த வரங்களை கொடுக்கிறார். இந்த வரத்தை சொல்லும் போது
அடையாளங்களினாலும் அற்புதங்களாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் சொல்லிட்டு வராரு. ஆனா ரட்சிப்பை சொல்லும்போது மட்டும் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு அப்படின்னு. அப்போ இந்த அடையாளம், அற்புதம், இந்த பலத்தை செய்யிருக்கு, இதையெல்லாம் விட பெரியது என்னது? ரட்சிப்பு. ரட்சிப்பு தான் இன்னைக்கு அடிப்படை. ரட்சிப்பு நமக்கு தேவை. ரட்சிப்பு இல்லாம எதையும் சாதிக்க முடியாது. நல்லா கவனிங்க. எனக்கு தெரிய ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத அநேக பிரசங்கமார் இன்றைக்கு இருக்காங்க. தொழில் ரீதியாக பிரசங்கம் தெரியும், பர்சனலா எனக்கு தெரியும், நூற்றுக்கணக்கான எனக்கு தெரியும். மனம் திரும்பாதவர்கள், பாவத்தை விட்டு விலகாதவர்கள், வேத வசனத்தின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாதவர்கள், ஒரு ஆதாய தொழிலாய் இன்னைக்கு பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கிறார். தொழில் ரீதியான ப்ரொஃபஷனல் பிரீச்சர்ஸ் ஏதோ ஒரு காலத்தில் படிப்பாங்க, வருவாங்க, தொழில் ரீதியாக செய்கிறார்கள். இவங்க தான் பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது ஓடி ஒழிச்சுக்குவாங்க. ஆனா ஊழியம் என்பது ஒரு பிழைப்பல்ல, இது உயிர். சோதரம், இதுதான் வாழ்க்கை. இது அநேகர் கிறிஸ்துவை கொண்டு வந்ததுக்கான ஒரு மாபெரும் பணிங்கிறத மறந்துடக்கூடாது. அப்ப வரங்கள் பெருசு இல்ல, ரட்சிப்பு தான் பெருசு. இந்த வரங்கள் எல்லாம் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவதற்காக பயன்படுகிற உபகரணங்கள் அந்த ரட்சிப்பினால் அந்த வரங்களால எதையும் சாதிச்சிட முடியாது. வரம் உங்களை என்னையும் பரலோகத்துக்கு கொண்டு போக, ரட்சிப்பு தான் உங்களை என்னையும் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். வரம் உங்களை என்னையும் பரலோகத்துக்கு கொண்டு போக, ஆவிக்குரிய கனிகள் தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு காரணமாக இருக்கும். அப்ப ஆவிக்குரிய வரங்களை விட ஆவிக்குரிய கனிகள் அவசியம் தேவை, அவசியம் தேவை. ஆவிக்குரிய கனிகள் இல்லாம ஆவிக்குரிய வரம் வீணானது. ஆவிக்குரிய வரம் இல்லாம ஆவிக்குரிய கனி இருந்தா கூட நீங்க பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனா ஆவிக்குரிய கனி இல்லாம ஆவிக்குரிய வரத்தை வச்சு நீங்க நரகத்தான் போக வேண்டியதா இருக்கும். அதான் கடைசி நாட்களே ஆண்டவன்கிட்டயும் சொல்லுவாங்களாம், போக பாத்தீங்கன்னா நரகத்துக்கு போங்க அப்படின்னு வேறுபடிக்கு பதிவு சொல்லுவாங்களாம். நம்ம அடையாளம் செஞ்சோமே, அற்புதம் செஞ்சோமே, பெயர் தோற்றமே, திருவிழா தோற்றமே வாங்களா. அவர் சொல்லுவாரு, நீ ரசிக்கப்படலப்பா, நீ இன்னும் மனம் திரும்பலப்பா, நீ உலக பிரகாரமா மனுஷனை விட மோசமா இருக்கிற. அதனால என்னமோ நீ நரகத்துக்கு உனக்கு உன்னை அறிய என்னை விட்டு அகற்று போங்க, அக்கிரம செய்யக்காரனேப்பா. நல்ல கவனம், வர செயல்படுகிறது. நான் பெரிய ஆள் நினைச்சிடக்கூடாது. சோத்திரம், வர செயல்படுறது நல்லதுதான், ஆத்மாதாயத்திற்கு. ஆனா அதை விட மேலானது ரட்சிப்பு. ரட்சிப்பு தான் பெரிதானது. ரட்சிப்பை குறித்து கவலையை திருப்பமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அப்ப ரட்சிப்பை தேவை. நாம ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும், மற்றவர்களுக்கு ரட்சிப்பை கொண்டு போய் சேர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுதான் முக்கியமான ஒன்று. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம, கிருபையாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம மற்றவர்களுக்கு ரட்சிப்பை சொல்வதற்காக இந்த வரங்களை தேவன் நம்ம மூலமாய் பயன்படுத்துகிறார். அப்ப நம்ம யார் இந்த இடத்துல? நாம ஒரு கருவி, அவ்வளவுதான். தேவன் நமக்கு கிருபையை கொடுத்தார். நம்ம கிருபைக்கு தகுதி இல்லாதவங்க, தேவன் நமக்கு கிருபை தயவாய் கொடுத்தார். நாம அந்த கிருபையை வாங்கி மற்றவர்களுக்கு அதை வரமாய் ஈவாய் மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம். அப்ப ஆண்டவர்கிட்ட இருந்து நம்மகிட்ட இருந்து அர்த்தமடை கடந்து போகிறது. நாம இடையில இருக்கிற ஒரு கருவி, அவ்வளவுதான், உபகரணம், அவ்வளவுதான். அவன் வேலை நம்மளை உக்ரானக்காரர். உக்ரானக்காரர்னா அவருக்கு சொந்தம் இல்லை. எஜமான் ஒருத்தர் இருப்பார், முதலாளி ஒருத்தர் இருப்பார், இங்க வேலைக்காரங்க இருப்பாங்க. இவர் அந்த வேலை வாங்கணும், இந்த கணக்கு அங்க கொடுக்கணும், அவர் கொடுக்குற காசு கொண்டு இவங்களுக்கு கொடுக்கணும், அவ்வளவுதான். இவர் ஒரு கணக்காளர், ஸ்டுவார்ட், அவ்வளவுதான். இவர் எதையும் எடுத்துக்கொள்ள முடியாது. நடுவில் இருக்கிற உபகரணம், அவ்வளவுதான். இந்த ஆறு இருக்குல்ல, ஆறு ரிவர், ஆறு மாதிரி தான் நம்ம. இந்த ஆற்றுல தண்ணி வேற எங்காவது வருகிறது. ஒரு ஊற்று இருந்தோ மழை பெஞ்சோ தண்ணி வரும், ஆற்றுல ஓடும். ஆற்றுல தண்ணி ஓடும் போது இது கொஞ்சம் குடிச்சுக்கும், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு பிரயோஜனம், அவ்வளவுதான். ஆடு மாடு குடிச்சுக்கும், இது குடிச்சுக்கும். ஆனா இந்த தண்ணி ஓடி வழியில கால்வாய்களுக்கு போகுது, குளங்களுக்கு போகுது, கிளை கால்வாய்களுக்கு போகுது. கடைசி எத்தனையோ அணைகளை நிறைச்சு கடைசி கடல் போய் கூட சேரும். அப்ப
அப்ப இந்த தண்ணி என்னாலதான் வந்துச்சு இந்த ஆள் சொல்ல முடியுமா? என்னாலதான் இந்த குளம் நிரம்பிச்சு, என்னாலதான் இந்த அணை நிறைஞ்சிருந்த ஆறு பெருமைப்பட முடியுமா? இல்ல. சோர்ஸ் வேற ஒண்ணு. எங்க இருந்தா வருது? ஊத்துல இருந்தோ மழை பெய்தோ இது வருகிறது, அவ்வளவுதான். இதே மாதிரி தான் நீங்களும் நீங்களாம் ஒண்ணுமே இல்லை. வரங்கள் செயல்படுகிறது என்றால் இது வரங்கள் நம்ம மூலமாய் மற்றவர்களிடத்துல கடந்து போகிறது, மற்றவர்கள் கடந்து போகிறது, அவ்வளவுதானே ஒழிய நம்ம இதுக்கு பாத்திரமாங்களே அல்ல. சில நேரங்கள் என்ன நினைக்கிறோம், நம்மள பெரிய ஆள் நினைச்சோம். வரம் செயல்பட்டுச்சு யாரு ஐயான்னு கூப்பிட்ட ஆளுகள்லாம் வரம் வந்துருச்சோன்னா யோ பிரதர் அப்படிப்பாரு. அவரை பேரை சொல்லி கூப்பிடுறான். எனக்கு யாராயிட்டாங்க வரம் மட்டும் பெரிய ஆள், மரியாதை குறைச்சு. சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருப்போம். யாராவது பார்க்க வந்துட்டாங்களா நம்ம வெயிட் பண்ண சொல்லுங்க. எனக்கு யாருப்போ வரம் பெற்றவர், 4 பேர் பார்க்க வந்துட்டாங்க. உங்களுடைய முடிவு எழுதப்படுகிறது, உங்களுடைய முடிவு சமீபித்து விட்டது என்று அர்த்தம். இதுக்கு நாம் எந்த விதத்திலும் பாத்திரவான்கள் அல்ல, கர்த்தர் தான் இதெல்லாம் செய்தார், அவ்வளவுதான். நீங்க உபாகமத்தை குறித்து தேவன் நம்ம எச்சரிக்கையா சொல்லுவார். நீங்க உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17 18 பாருங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17 18. என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. உன் சாமர்த்தியமும் உன் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக என்று இஸ்ரவேலருக்கு மோசே சொன்னார். இதுதான் நீங்க நினைச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையிலே ஒரு கிரியை நடக்கிறது, தேவன் நம்மளை உயர்த்துகிறார், தேவன் நம்மை பயன்படுத்துகிறார், ஆவிக்குரிய வரங்கள் செயல்படுதுன்னா உடனே என் ஜபத்தினால இது நடக்கிறது, என் உபவாசத்தினால இது நடக்கிறது, நான் பெற்ற அபிஷேகத்தினால் நடக்கிறது, என்னுடைய வேத அறிவினால் நடக்கிறது என்று சொல்லாமல் அப்படிங்கிற இப்படி பொண்ணை பெருமைப்படுத்திக்கிறாங்கப்பா. இது தேவனாலே வந்தது என்று இருதயத்திலே வச்சுக்க. அப்ப என்ன அர்த்தம்? நீ யாரு? தகுதி இல்லாதவன். உளையான சேற்றில் தேவன் நம்மை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். நீங்கள் நானும் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்றோ பிள்ளை என்றோ சொல்லிக் கொள்வதற்கு தகுதி இல்லாதவர்கள். அன்றைக்கு இளையகுமாரன் கூட சொன்னாரு, உடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்வதற்கு தகுதி இல்லை, வேலைக்காரங்களை என்ன ஒருத்தரா வச்சு கொள்ளுங்கன்னு சொல்லுவேன்னு மனம் திரும்ப இளையகுமாரன் சொன்னார். ஆனா இன்னைக்கு நம்மளை பார்த்தா அவருக்கு வேலைக்காரன் சொல்றது கூட தகுதி கிடையாது, பிள்ளைன்னு சொல்ல தகுதி இல்லை, வேலைக்காரன் சொல்றது கூட நமக்கு தகுதி கிடையாது. வேலைக்காரன் சொல்றதுக்கே தகுதி இல்லைன்னா பையங்க ஊழியக்காரன் சொல்றதுக்கு தகுதி எதுவுமே நமக்கு கிடையாது. தகுதி இல்லாத நம்மை தேவனுக்கு தெரிந்து கொண்டு நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். அன்பான தேவனுடைய ஜனமே, ஆரம்பத்தில் நம்ம எப்படி இருந்தோம் மறந்துடவே கூடாது. கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். எந்த நிலைமையில் இருந்தாலும் இந்த நிலைமையிலிருந்து நான் வந்தே ஞாபகத்தில் வச்சு நம்ம வாழ்க்கையில ஒருபோதும் பெருமை வரவே கூடாது, மற்றவர்களை அற்பமாய் நினைக்கவே கூடாது. தேவனுடைய கிருபை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த லூக்கா நம்முடைய சுவிசேஷ புத்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை எப்படி சொல்லுகிறார்? லூக்கா 12:48. அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானங்கள் செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷன் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார். யார் என்ன சொல்றாரு? எப்பா, வர இல்லாதவனுக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு வரம் இருக்கா, அநேக வரங்கள் உன் மூலமா செயல்படுதா, உன்கிட்ட கர்த்தர் அதிகமாய் கேட்பார். நான் வரம் பெற்றவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மற்ற சபைக்கு போற விசுவாசிகளை கூப்பிட்டு வச்சு நீ ஜெபம் நடத்திட்டு இருக்கிறதுனால நீ பெரிய ஆள் நினைச்சிருக்க. இதுக்கு வேறு மந்தையினுடைய ஆடுகள், அதனால உனக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை. சோத்திரம். முழுக்காட்டுவனே முழுக்காட்டுறது, இயேசு அறிந்தவனுக்கே திரும்ப திரும்ப அறிவிக்கிறது. சோத்திரம். கற்பப்பையிலிருந்து கல்லறை வரைக்கும் ஒரு சொன்னவனுக்கே திரும்ப திரும்ப சொல்லு. ஞானஸ்நானம் கொடுத்தவனே
சோத்ரம். அவர் டேவிட்னு பேர் வச்சா நான் அதை மாத்தி பவுல்னு பேர் வைப்பேன். மாறி மாறி இதே வச்சுக்கிட்டு இருக்குது. கர்த்தர் சொல்றார், உனக்கு வரத்தை கொடுத்தது தேவன் அறியாத மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவிக்கத்தக்கதா சுவிசேஷம் அறிவிக்கப்படுத்த வரங்கள் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் உங்களுக்கு எனக்கு வரங்களை கொடுத்தது என்ன? கர்த்தரை அறியாதவர்களுக்கு கர்த்தரை அறிவித்து இந்த வரங்களை பயன்படுத்தி அவர்களை கிறிஸ்துவண்டை கொண்டு வந்து கர்த்தருடைய மந்தையிலே சேர்க்க வேண்டும் ஒழிய சொன்னவர்களுக்கே சொல்லிட்டு இருக்கிறார். அந்த வரங்கள் அப்படிங்கிறது ஏதோ மேஜி காட்டுற மாதிரி நமக்கு பேருண்டாக பண்ணுவதற்கு அல்ல. தேவன் நம்ம இடத்திலே கொடுத்திருக்கார் என்றால் தேவன் நம்ம இடத்துல திரும்ப ஒரு நாளிலே அவர் கேட்பார். அப்ப ஏதோ நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வரங்களை கொடுத்திருக்கிறாரா, தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரா, திறமைகளை கொடுத்திருக்கிறாரா, நம்ம இடத்துல தேவன் திரும்ப கேட்பார். அன்பான சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு எனக்கு வரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா கர்த்தர் ஏதோ ஒரு தாளத்தை கொடுத்திருக்கார். அவர் பிள்ளைகளாய் மாறி எல்லாவற்றிற்கும் தேவன் ஏதோ ஒன்றை கொடுத்திருக்கிறார். சோத்திரம். உங்களை தேவன் வெறுமனே வைக்கிறார். ஏதோ ஒரு தாளத்தை, ஏதோ ஒரு திறமை, ஏதோ ஒரு வரத்தை தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை மற்றவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே பேசுகிற ஒரு திறமையை தேவன் நம்ம கொடுத்திருக்கலாம். பாடுகிற தாளத்தை நம்ம கொடுக்கலாம். மற்றவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டியை தேவன் நம்ம கொடுத்திருக்கலாம். நன்றாய் எழுதுகிற, நன்றாய் வரைகிற ஏதாவது திறமை நம்ம கொடுத்திருக்கலாம். ஏதாவது பொறுப்புகளை நமக்கு தேவன் கொடுத்திருக்கலாம். ஏதாவது இடத்துல வேலை நமக்கு தேவன் கொடுத்திருக்கலாம். இது மூலமாக அவர்களை கிறிஸ்துவண்டை கொண்டு வருவதற்கு தான் உங்களை என்னை தேவன் வைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும்படி, கிறிஸ்துவின் வார்த்தைகளை அறிவிக்கும்படி தேவன் உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அங்கே நீங்கள் நானும் கவனமா இருக்க வேண்டும். தேவன் யாருக்கு கொடுத்திருக்கிறாரோ அவர்களுக்கு அதே கேட்பார். சோதனை வரம் இருக்கிறதா, நீங்கள் நானும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது. ஏதோ ஒரு தாளம் நமக்கு இருக்கிறதா, நீங்கள் நானும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது. தேவன் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார், எதற்காக அழைத்தார், எதற்காக இந்த ஈவை கொடுத்தார், நம்ம தெளிவா இருக்கிறார். அவன் அவனுக்கு பகிர்ந்தளிக்கிற இருவர் அந்த அளவுக்கு ஏற்றதுல தேவன் கிருபையை தர்றாரா. இன்னும் அந்த வருஷத்தை வாசனம் நன்றாய் புரியும். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கரிகளிலும் பெருகளாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். சோத்திரம். தேவன் எதற்காக சகோதர கிருபையில பெருக பண்ணுகிறார்? நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கரிகளிலும் பெருகளாய் இருக்கும்படி. நமக்கு முதல்ல சம்பூர்ணத்தை கொடுப்பார். சோத்திரம். ஏன் தேவன் நமக்கு கிருபையை பெருக பண்றாரா? தேவன் எதுக்காக கிருபையை பெருக பண்ணுகிறார்? நீங்கள் நான் சம்பூர்ணம் அடைய சகலத்திலே எப்பொழுதும் எல்லாவற்றிலும். சோத்திரம். ஆவிக்குரிய காரியத்துல சம்பூர்ணமா இருப்பீங்க. உலக பிரகாரமான தேவையில பிச்சை எடுப்பீங்க. உலக பிரகாரமாய் பணக்காரமா இருப்பீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒன்றும் தெரியாதவங்களா இருப்பீங்கன்னு சொல்ல ரொம்ப தெளிவா இருக்கிறார். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும். சோத்திரம். வேதத்திலே வாசிங்கன்னா தேவன் ஆபிரகாமை அழைக்கும் போது சொல்கிறார், ஒரு சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலையும் கடற்கரை மணலை போலையும் பெருக பண்ணுவேன். ஒண்ணு வானத்துக்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்னு பூமிக்குரிய ஆசீர்வாதம். தேவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நமக்கு தர, பரலோகத்துக்குரியவைகளையும் தர. இந்த பூமியில வாழ்வதற்கு என்ன தேவையோ அதையும் நமக்கு தேவன் தருகிறார். ஏதோ ஒண்ணு மட்டும் கொடுக்கல. நான் தெளிவா சொல்றார், நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும். அப்புறம் நம்ம சம்பூர்ணம் பெறுகிறோம், தேவனுக்கு ஏதாவது பெற்றுக் கொடுக்கிறோம். அடுத்தவங்க சொல்றார், சகலவித நற்கரிகளையும். ஆண்டவன் பெற்றமே இது எதுக்கு? மற்றவர்களுக்கு ஆசிரமாய் மாற, மற்றவர்களுக்கு இந்த நற்கரியில பெருக தேவன் நமக்கு இதை கொடுத்திருக்கிறார். கிருபையை தேவன் கொடுத்த நோக்கம் என்ன? நீங்கள் நான் ஆசிரிக்கப்பட்டு மற்றவர்களுக்கு நற்கரியை செய்ய வேண்டாம், மற்றவருக்கு ஈவாய் வரமாய் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுக்கு தான் தேவன் வரத்தையும் கிருபையையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே இது இன்னும் பேதுருவும் சொல்லுகிறார். பவுலடியார் மாத்திரம் பேசவில்லை, இது பேதுருவும் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம், அவன் பெற்ற
வரத்தின்படியே, அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். கிருபை எதுக்கு நாம் பெற்றிருக்கிறோம்? அது வரமாய் மற்றவருக்கு மாற்றி கொடுக்க. எப்படி மாற்றி கொடுக்கிறோமா? நல்ல உக்ரானக்காரங்க போல. அது நம்ம சுய பெருமைக்கு, சுய லாபத்துக்கு இல்லாம ஒரு உக்ரானக்காரனை போல, ஒரு ஆற்றை போல நம்ம கருவி என்பதை உணர்ந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு தேவன் இந்த வரங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். கடைசியா முடிக்க விரும்புகிறேன். இந்த 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எபேசியர் எழுதும்போது பவுல் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். யாராவது திரும்ப வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எடுத்துட்டீங்களா? கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக, கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டது. நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. திரும்ப ஞாபகப்படுத்தி முடிக்க விரும்புகிறேன். தகுதி இல்லாத நமக்கு தேவன் கிருபைகளை தருகிறார். இது இயேசு கிறிஸ்து மூலமா இந்த கிருபை நமக்கு கிடைக்கிறது. இந்த கிருபையை கிரேக்கத்துல ஹாரிஸ் என்று அழைக்கிறோம். ஹரிஷ். இந்த ஹரிஷ் இந்த கிருபை தான் நம்மிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவராலே கரிஷ்மா என்று அழைக்கப்படுகிற ஈவாய், வரமாய், கிஃப்டாய் மற்றவர்களுக்கு கடந்து போகிறது. தேவனிடத்திலிருந்து இயேசு மூலமாய் நமக்கு வருகிறது. நம்மிடத்திலிருந்து ஆவியானவர் மூலமாய் அடுத்தவர்களுக்கு கடந்து போகிறது. இந்த வரத்தை ஈவை பெற்றவர்கள் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாய் மாற வேண்டும். இது ட்ரையாங்கிள். மேல ஆண்டவர் இருக்கிறார், இங்கே நாம் இருக்கிறோம், அங்கே மற்றவர் இருக்கிறாங்க. அங்கிருந்து நம்மகிட்ட வருது, நம்ம அடுத்தவர்களுக்கு கொடுக்கிறோம். அவர்கள் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த கிருபைக்கு பேரு ஹரிஷ் சொல்லி பார்த்தோம். வரத்துக்கு பேரு கரிஷ்மான்னு சொல்லுகிறோம். இந்த நன்றியுள்ளவர்களாக இருந்தல் சொல்றோமே, இதுக்கு இது கிரேக்க பாஷையில யூஹரிஷியா என்று வாசிக்கிறோம். யூகாரிஸ்ட் சொல்லுவாங்க. பாரம்பரிய சபையில யூகாரிஸ்ட் சொல்லுவாங்க. யூகரிஸ்டியா அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, கரிஷ், கரிஷ்மா, அப்புறம் யூகாரிஸ்ட். யூகாரிஸ்ட் எப்படி தொடர்ச்சியா போதுமா? ஒன்றோட ஒன்று தொடர்பு இல்லை. கிருபையை பெறுகிறோம், அது ஈவாய் மாறுகிறது. அப்போ அது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறதாய் அது மாற வேண்டும். ஆகவே இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு தகுதி இல்லாதவர்கள், கிருபை எங்களுக்கு தாங்க. இயேசுவே ரத்தத்தினாலே உண்டான மீட்பு எங்களுக்கு உண்டாகி அதனாலே உண்டாகிற ரட்சிப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். இது எங்களுக்கு கிருபை எங்களுக்கு தாங்க. இந்த கிருபையினாலே நாங்க வாழ்ந்திருந்து பரிசுத்த ஆவியானுடைய பலனாலே, அனுக்கிரகத்தினாலே, அபிஷேகத்தினாலே இது மற்றவர்களுக்கு வரமாய் ஈவாய் மாறட்டும். இதை பெற்றுக்கொண்டு அநேக குணத்துல மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுவே தெய்வங்களை உணர்ந்து இயேசுவை பின்பற்றவும் அவர்கள் உமக்கு நன்றியுள்ளவர்களாய் மாறவும் கர்த்தாவே எங்களை மாற்றுகிற கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? நம்முடைய ஆண்டவரே, நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த எபேசிய நிருபத்தை நாங்கள் தியானிக்கும்படி கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய குணாதிசயங்களுக்காக துதிக்கிறோம். வேதத்தின்படி வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, நீர் எங்களை எந்த அழைப்புக்கு அழைத்தீரோ அந்த அழைப்புக்கு பாத்திரமானவர்களாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஒரு அழைப்பை புரிந்து கொண்டவர்களாய் நாங்கள் ஒற்றுமையாய் ஒருவனதோடு காணப்பட கர்த்தர்களுக்கு பலன் தாரும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபையை அளவில்லாமல் கொடுத்து நாங்கள் அது ஈவாய் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படி உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னித்தருளும், தயவாய் எங்களை மறுத்தருளும், எங்கள் பெருமைகளுக்கு எங்களை நீங்களாக்கி போடும். எங்களை நாங்கள் பெருமைப்பட்ட காரியங்களாய் எங்களை மன்னித்து விடுங்க. ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களுக்கு பிரோஜனமுள்ள பாத்திரங்களாய், உக்ரானக்காரர்களாய், ஆண்டவரே, ஒரு உண்மையான ஜீவன் அதிகாரி தெய்வ நீர் எங்களை ஒரு ஆட்சி போல, ஒரு கருவியை போல எங்களை பயன்படுத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருக்கு ஒரு வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக ஸ்தோத்திரம். யார் எந்த தேவையோடு இருந்தாலும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அவருக்கு மீட்பும் விடுதலையும் ரட்சிப்பும் உண்டாகட்டும். அதற்காக காத்திருக்கிறார்களோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருக்கு நிறைவேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை தொடர்ந்து நடத்தின ஆவிக்குரிய வரங்களாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அலங்கரித்தவர்களும் ஆவிக்குரிய வரங்களை அவருக்கு கொடுத்து பயன்படுத்தியவர்களும் ஆண்டவரே, மண்டல அனைவரும் கொண்டு சேர்த்து கொண்டு சேர்க்கத்தக்கதாய் கர்த்தர் பலப்படுத்தும்.
எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கணும். தொடர்ந்து நடத்தி வைக்க செய்யுங்க. எல்லா கனம் மகிமை துதி எல்லாவற்றையும் உமக்கு எடுக்கிறோம். எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் சமாதானமும் சந்தோஷமும் யாவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பரத்தையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ளட்டும். மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு சந்திக்கலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென்.